அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரமேஷ் பேசுகிறேன். இன்று என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் இந்த ருஷி இந்த திரைப்படத்தை தம்பி ஜெப் பிரகாஷ் அவர்கள் மூலயமா இந்த மூவி பண்ணுறோம். நாங்கள் இது வந்து டைட்டில் மட்டும் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஒர்க்குக்கெலாம் நடக்க போகுது. இந்த பிறந்த நாள் வந்து இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணுறதுனால தான். ஏன்னா வந்து இந்த படமே மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி இது. அதுவே அந்த டைட்டிலும் அது மறக்க முடியாது. என்னோடய பிறந்தநாள் அதுவும் வந்துட்டு ஒரு ஏம் பண்ணோம். இந்த ஏம் வந்து இந்த படத்தை வெற்றிகரமாக முடிக்கணுன்ட்டு எல்லோரும் சேர்ந்து அம்மாவை தெரியாதாலே இருக்க மாட்டீங்க. ஏன்னா வாழைப்படத்தில் வந்து அவங்கள தெரியாத குழந்தைக்கூட தெரியும், அந்தமாரி சுச்சுவேஷனில் இருந்தவங்க. அதனால் இவங்களோட ஆசீர்வாதத்தில் இப்போ தான் அண்ணா ஆர்கே சுரேசனை வந்துட்டு போனாங்க. டைம் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இதில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க. மீடியா உங்களுக்கும் வந்து மெயினாக உங்களுக்கு தான் நாங்கள் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து உங்களுக்கு தான் கடமைப்பட்டிருக்கோம். எங்களை வெளியில் கொண்டு வரதே வந்து நீங்கள் தான் எங்களை. அது இந்தமாரி புதுசாக வர்றவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வரணும். நாங்களாம் ஆசைப்படுறோம். இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது. ஊக்கப்படுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்தநாளை வந்து நீங்கள் மீடியா வந்து எவ்வளோ பிஸி செட்டில் வந்து இன்றைக்கி வந்து இங்கே பேட்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி அது. ஒரு திகிலாக இருக்கும். ஏன்னா திகிலாட்டதோடு நம்ம அடுத்து என்ன நடக்க போகிறதுன்றது இன்றைக்கி ரியலாகவே நடந்துகிட்ருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியலாக நடக்குது வந்து முக்கால்வாசி மக்களுக்கு தெரியல வெளியில். அதை நாங்கள் வந்து இந்த மூவி மூலிமா வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து ஏன்னா வந்து ஒரு காலத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்த காலங்கள் நினச்சா நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்ணலான்ற ஒரு முடிவு போகிற நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதுக்கு ஏற்ற ஒரு மூவியை வந்து தம்பி வந்து நிறைய ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது பாருங்கள். எல்லாருடைய குடும்பத்துக்கும் இது வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும். வாலிபர்களுக்கும் திருப்பு முனையாக இருக்கும் இந்த மூவி. அதனால் வந்து சந்திப்போம். ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் வந்து டைட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டிஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஏம் பண்ணுறோம் இந்த மூவிக்கு எப்படி யாரை போட்டால் ரிலீஸ் பண்ண முடியும். இது வந்து வில்லன் வந்து நம்ம ஆர்கே சுரேசன் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து குடும்பம் நம்ம எப்படி தேவைப்படும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், படிக்கணும், காலேஜ் போகணும், அவர் வேலைக்கு போகணும். அதுதான் நம்ம ஏம் பண்ணணும். அதையும் மீறி ஏம் பண்ணக்கூடாதுல்ல. அந்த ஏம் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் ஒரு ஸ்டோரி இது. அதனால் எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஜானகி என் பிள்ளைக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு நான் கரூர்லேருந்து ஓடி வந்தேன் வாழ்த்தணும்னு. ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நான் என் பிள்ளை நல்லா இருக்கணும். பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே நம்பர் 1ல் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கணும். இதுலேருந்து சந்தோஷமான வாழ்க்கையை இன்னமும் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். முருகன் அருளால் தம்பிக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக முருகன் பக்தர் அவர். அவங்களோட ஆசீர்வாதத்தால் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவங்க பண்ணுற தொழிலும் இன்னும் மென்மேலும் வளரணும்னு நான் இந்த தருணத்தில் நான் வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கணும் என் பிள்ளை. இப்போ பண்ணுற படம் வந்து புதுமையான படம். மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். நான் இன்னும் கதை கேட்கல. ஏன்னா அவங்க நல்ல ப்ராஜெக்ட்டு நல்ல கதை களத்தை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் ஜெயபிரகாஷ் வந்து கதை கொடுத்துருக்காங்க. என் முள்ள இந்த படத்தை எடுத்து இந்த படமும் வெற்றி படமாக அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆர்கே ரமேஷ் பேசுகிறேன். இன்று என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் ருஷி திரைப்படத்தை வந்து நம்ம ஜெபி பிரகாஷ் அவர்கள் மூலமாக நம்ம வந்து இயக்குறோம். இந்த ஆர்கேஆர் ஸ்டுடியோ 33 என்னோட ஸ்டுடியோ. இதில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் நம்ம என்ன நடக்குது, நம்ம ஃபேமிலியில் வந்து எவ்வளோ பேர் நைட்டில் என்ன போகிறோம் ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து வீட்டுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அதை வந்து இந்த கலைஞரை கொண்டு வந்திருக்கோம். அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து எல்லாம் முக்கியமான ஆர்டிஸ்ட் தான் வராங்க. இதில் யாரும் வந்து புது முகம் கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து பத்திரிகையாளர் நீங்கள் எங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். உங்களை கேட்டுக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற படம், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம். அதனால் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். சாய் சக்தி பேசுகிறேன். ஸோ ரஷ்யா இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு நேம். ஸோ லைஃப்பில் தினந்தோறும் நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். ரொம்ப ரஷ்ஷான ஒரு லைஃப் தான். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை மக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு போனால் கூட அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. அதை தாண்டி அந்த ரமேஷ் என்ன சொன்ன மாதிரி வந்து நைட் லைஃப்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்.
ஸோ அந்த விஷயங்கள் வந்து நிறைய ஃபேமிலி பீப்புள்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் தெரியாமே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு ரமேஷ் அண்ணா, ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ எடுக்கிற உங்களோட படத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெயபிரகாஷ்க்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஃபிலிம் நேம் கேட்குறப்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. நிறைய பேர் நம்ம சினிமா துறையில் இவ்வளோ வருடங்கள்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் போராடி முன்னேறணும். ப்ரெஸ்ஸாக அண்ணா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். சில பேருக்கு வந்து ப்ளஸ் முன்னாடி வந்து இந்த வாட்டர் மெலான்ற மாதிரி இருக்கவங்கலாம் வந்து எதுக்கு க்ரோத் ஆகுறாங்க, என்ன பேசுகிற பப்ளிக்காக முன்னாடி தெரியல. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் அண்ணன் மாதிரி ஆட்களை நிறைய கஷ்டப்பட்டு போராடி இவ்வளோ தூரம் இவ்வளோ பேர் முன்னாடி நிற்கிறாருன்னா இது பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். தயவு செய்து உங்கள் எல்லாருக்கிட்ட ஒரு வேண்டுகோளை ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். டிவி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் போராடி திறமை இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தினந்தோறும் போராடி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த தர்பூசணி பூசணிக்காய் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப அருவருப்பத்தக்க விஷயங்களாக இருக்குது. வாழ்க்கையில் நம்ம யாரை பேசணும் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. சூரியனெல்லாம் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த இடத்துக்கு துறையில் வந்து நிற்கிறாங்க. அதாண்டி அதே மாதிரி சூர்யா சார்லாம் அவர் ஒரு லெஜண்ட் ஆக்டர், எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, பெஸ்ட் டெய்லான ஒரு ஆக்டர். அவ்வளோ ஒரு பெரிய ஆட்கள்லாம் வந்து இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஒரு இன்ஸ்டாலேயே ஒரு யூடியூப்லேயே நின்று மக்கள் முன்னாடி சில விஷயங்கள் பேசுறது, கமெண்ட் கொடுக்குறத பார்க்குறதுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரஷ் ஃபிலிம் ஒரு யூனிக்கான ஒரு ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய இனிய நண்பர் ஆர்கே வந்து ஆர்கே சுரேஷை வச்சு மிகப்பெரிய பொருட்கள் ரஷ் அப்படின்ற படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் முடிச்சிருக்காரு, செகண்ட் ஷூட்டிங் போகுது. அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் உடைய ஃபங்க்ஷனில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு லீட் ரோல், ஒரு போலீஸ் அதிகாரி ரோல் கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல வந்து நான் ரமேஷாருக்கு நன்றி சொல்கிறேன். அதாவது வந்து இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா கதைக்களம் மட்டும் இல்லாமல் இசைக்கு ஒரு முக்கியத்துவம் படமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நேஷனல் போன முறை தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. புது தயாரிப்பாளர்களுக்கு புதுவிதமான மக்கள் நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். ஸ்டார் காஸ்ட் அதுதான் இன்றைக்கி வியாபாரம் பண்ணணும்னா ஒரு படத்தில், ஏன்னா நானும் ஒரு தயாரிப்பாளர் தான், வியாபாரம் பண்ணால் இன்றைக்கி இந்த படத்தில் புது ஸ்டார் காஸ்ட்டோட ஆல்ரெடி ஒரு நிறைய எஸ்டாப்ளிஷான ஸ்டார் காஸ்ட் இருந்தால் தான் படத்தை வியாபாரம் பண்ண முடியும். அந்த நுணுக்கத்தை என்னுடைய இணைய நண்பர் ரமேஷ் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஆர்கே சுரேஷ் சார், சம்பத்ராஜ் சார், கணபாரா சார், சாய் சுரேஷ், இன்னும் எல்லா பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த போஸ்டரை பார்த்தாவே வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் க்ளீனாக தெரியுது. இந்த படத்தை வந்து ஜெயபிரகாஷ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எனக்கு நன்றியை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் ரொம்ப அருமையாக பிரமாதமாக அந்த படத்தோட ஷெடியூல் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த ஷெடியூல் போகிறப்பையும் பெரிய லெவலில் அந்த படம் பேசப்போம். இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பொருள் செலவில், அதாவது தயாரிப்பாளர் முறையில் ரமேஷ் சார் வந்து நடிச்சிருந்தாலும் ஒரு தயாரிப்பாளராக படம் நல்லா வரும்னால பொருளாதார நெருக்கடி எதையுமே காட்டிக்காமல் முடிஞ்ச அளவு வந்து தன்னுடைய பங்களிப்பு அவர் கொடுத்துருக்காரு. அதற்கு மக்கள் ஆதரவு தரணும். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். புதியவர்களுக்கு, புதிய ஆட்களுக்கு நீங்கள் மக்கள் வந்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. நாளை நேரத்தில் ஒரு மகத்தான விழாவில் கலந்து கொண்டு இருப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இது நம்ம குடும்ப விழா. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நியமன சாய்ப்பு உறுப்பினராகவும் நிரந்தர உறுப்பினராகவும் இருக்கிறேன். இப்படி ஒரு அருமையான படத்தை தம்பி தயாரித்து ப்ளஸ் என்ற படத்தை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு முதல் செட்டில் முடித்து இரண்டாவது செட்டில் தயாராகின்ற நிலையில் இந்த போர்ட்ஸ் நிகழ்ச்சி பீமா சோழனில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தம்பி இயக்குனரை கேட்டேன், ப்ளஸ் என்றால் என்ன தம்பி, ஓடிட்டே இருக்கணும்னாரு. இப்போ எப்போ நிற்பா தம்பி, என்ன படம் முடிஞ்சால் நின்றுடுவார். கரெக்ட், படம் முடிஞ்சுன்னா அவர் நின்றுடுவார். ஆனால் இந்த படம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கணும். காரணம் என்னென்னா மக்களுக்கு சில நல்ல கருத்துக்களை, மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் இந்த படத்தை அருமையாக தயாரிச்சோன்னா இது வெற்றி படமாக இல்லை, சாதனை படமாக இல்லை, விருது பெறுகின்ற படமாக அமைய வேண்டும் கூறி தம்பிக்கு வாய்ப்புக்கு நன்றி விடுபடுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கானாபாலா பேசுகிறேன். ஆர்கே சுரேஷ் ரமேஷ், ஆர்கே ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேரும் வந்தால் ஆர்கே ரமேஷ் பிறந்தநாள் முன்னிட்டு ஃபர்ஸ்ட் போஸ்டர். படத்தோட பேர் வந்து அண்ணன் சொன்ன ரஷ் இயக்குனர் இயக்குனர் நல்ல சூப்பரான ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்குது. அவங்க மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை ஒப்படைச்சிருக்காரு. நான் வந்து மியூசிக் சைடில் சார்தான் வருவேன். நான் இன்னும் அது ஒன்றும் உறுதி கிடையாது. இருந்தாலும் ஸ்ரீகாந்த் தேவான மீண்டும் இந்த திரைப்படத்துக்கு இல்லை எல்லாம் யூத்தாக இருக்கிறாங்க, ஒரு நல்ல பாட்டை கொடுத்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குற அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கண்டிப்பாக கொடுப்பாரு. என்னால் முடிஞ்ச ஹோப் வந்து
அண்ணன் இந்த டீமோட ஃபுல் டீமோட நான் கூட இருந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன். எந்த மாற்றமும் கிடையாது. படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். அண்ணன் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இது போல் இவங்களாம் என்கரேஜ் பண்ண யாருமே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக இளைஞருக்கு வாய்ப்பு தராரு. அது இயக்குனர் மூலிமா அவருடைய சர்க்கிள் நிறைய இருக்குது. அவங்களும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. மேலும் நிறைய திரைப்படங்கள் அண்ணன் பண்ணோம். இந்த ரஷ் திரைப்படம் விரைவில் தயாரிக்கப்பட்டு வெள்ளித்திரையில் வந்து பதிவிடப்பட்டு நல்ல வெற்றிகரமாக ஓடணும் என்பதை என் சார்பாக குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்த மாதம் நான் தான் யாசர் நீங்கள் ரஷ் இந்த படத்தோட லான்ச்சுக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் கதை. இவர் தான் டேரக்டர் ஜேபி. ரொம்ப வருஷமாக நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல படமாக பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மீடியா தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படமும் பெருசாக வரும். எல்லோரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேரக்டர் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். ரஷ் இந்த படம் நீங்கள் வந்து போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆர்டிஸ்ட் பேசர் வில்லனா பண்ணாரு. ஸோ ஹீரோ வந்து இன்னும் அடுத்த அப்டேட் இருக்குது. நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது இதில். ஸோ ஒரு சிங்கிள் லைனில் நடக்கிற கதை. ஒரு ப்ளே வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது, ஹீரோவுக்கு என்ன ஒரு இது இருக்கும், வில்லனுக்கு என்ன ஒரு ப்ளே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லன்ஸ் வந்து சஸ்பென்ஸான வில்லன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பார்க்குறீங்கன்னா ஒரு போரே அடிக்காது. ஒரு எந்த ஒரு பேடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் மக்களாகிய நீங்கள் கொடுக்குற ஒரு 120க்கு ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும் அந்த படம். ஸோ மக்களும் மீடியாவும் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. ஸோ என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ் வாய்ப்பு தரணும். ஆர்கே ரமேஷ் சார் ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி நான் கதை சொல்லக்குள்ள சரி தம்பி நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் உட்காந்து ஒரு கதையை சொல்லு தம்பி ஃபுல்லாக அப்படின்னாரு. ஒரு லைன் கேட்டுட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவர் பிடிச்சி போய் நான் அந்த கதையை ஒன்றே பண்ணுறேன் தம்பி அப்படின்ட்டு அடுத்த ஷெடியூல் ஒரே மாதத்துல எல்லாமே ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்து அடுத்தடுத்த வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு நாங்கள் அவங்க சொல்கிற கேமராமேன்ஸ் அதெல்லாமே வேணாம் அப்படிங்கிற பெரிய ஆளுங்களை எடுத்துட்டு ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் வளரணும் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கத்தில் ஆர்கே ரமேஷ் சார் பண்ணுறாரு. ஸோ எங்கள் டீம் அப்படி தான் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்தடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு வரணும். ஸோ நீங்கள் மீடியா எல்லோரும் போய் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே அதை வந்து ரஷ்ங்கிற ஒரு படத்தை எல்லாரும் வெளியே தெரிய வைக்கணும். ரொம்ப நன்றி. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.